ரொம்ப பிரமாதம். உங்க பொண்ணுடைய ஆர்ட், அவங்களுடைய ஞானம் ரொம்ப எக்ஸலண்ட். இப்படி இருக்கும்னு அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உட்காருங்க. என்னமா அது? ஒண்ணு இல்லப்பா, விக்கல். விக்கலா? திருடினா விக்கல் வரும். என்ன திருடின? அப்பா, எனக்கு பெயிண்ட் வாங்கி கொடுப்பா, நான் கூட ஆட்டு வரைகிறேன். ஆட்ட வரைகிறேன். உட்காரு உட்காரு. ஏப்பா கூட கட்டுக்கிற நீ? உன்ன மாதிரி அக்கல்லமா இருக்குது. ரூமே இல்ல. இந்த வீட்டை பாருப்பா, எவ்வளவு ஜோரா இருக்குது. அப்பா அவசியம் நீங்க உங்க டாக்டரோட நம்ம அன்னக்கிளியோட பர்த்டேக்கு வரணும். ஏமாத்திடக்கூடாது. கண்டிப்பா வருவோம். அப்போ அண்ணாமலை, அழகுமலை, சபரிமலை, அன்னக்கிளி புறப்படுவோமா? போலாப்பா. ஏமா லதா, உனக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு நேரம் ஆயிட்டு, போகும்போது உன்னை டிராப் பண்ணிட்டு நான் ஷாப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். குழந்தை டான்ஸ் வேற கத்துக்குதா? என்ன நினைச்சீங்க? மத்த குழந்தைங்க எல்லாம் 6 மாசத்துல கத்துக்கிறதே, என் மக 6 நாள்ல. ரகலகலா வள்ளிதா. ஏய் மலை, பா நீ டான்ஸ் கத்துக்கடா, ஜோடி பொறுத்தவா இருக்கு. போப்பா. ஏன்பா, நான் அப்புறமா டான்ஸ் கிளாஸ் போய்க்கிறேனே. என்னம்மா உனக்குன்னு ஒரு நேரமா? எல்லாரும் கூட சேர்ந்து போயிடுவோம். புறப்படுமா? பொறுப்புடு. என்னம்மா அதப்பா? என்ன வந்து என்ன வந்து போய் என்ன? ஒண்ணு இல்லப்பா, நீங்க போயிட்டே இருங்க, நான் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, நேரமாகுது. வாங்க. அப்பா, இன்னைக்குன்னு நம்ம அன்னக்கிளி கூட அழகா இருக்குதுப்பா. கண்ணு போடாத மண்ணு. எங்கேயும் போடாதீங்க, பத்திரமா இங்கே இருங்க. விளையாடுறியா? நான் ஊட்டில இருக்கிறேன், சோபாக்குள்ள இருக்கிறேன். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், தைரியமா இருக்க. உள்ள போங்க. ஐயோ ஐயோ, இது ஒரு வீடா? 3 சாரி, 7 ரூம், விவசாய இல்லாத குடும்பம். இங்க வந்து நான் சேர்ந்த மாதிரி நான் ஒரு முட்டா பையன். வந்தாருங்களே பெருசா முதலாளிங்க, பெருசா சொல்றான். தொழிலாளி மேல சவாரி பண்ற முதலாளி நான் இல்ல, என் மேலே உட்காந்துக்கிட்டு பாச்சதுங்களே அவனுக்கு பிள்ளைங்க எல்லாம் மலை மாதிரி குத்துதுங்க. குத்தி குத்தி பேச்சு. என்ன குத்தி குத்தி பேச்சு? இல்ல குதிக்குதுங்கய்யா. இல்ல இந்த சதானந்த பையன் அறிவு கட்டவன் வந்தானே. என்னடா சேல்ஸ்மேன் இந்த வீட்டுக்குள்ளதானே வந்தாரு, என்ன ஆனாலும் கொஞ்சம் யோசிக்க கூடாது? ஒண்ணுமே இல்ல. விவசாய கட்டவன் எங்க அலையிறானோ, நான் இப்ப இங்க போய் ஐயோ 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 ஐயோ. அப்பா, இது மார்க்கெட்டு போயிட்டு வந்தேன். மூஞ்சி முகமெல்லாம் எப்படி இருக்கோ தெரியல. காலையில வந்தவன் எங்க சேல்ஸ்மேன் மது இங்க வந்தானுங்களா? வள்ளியாப்பா? வள்ளியா எங்க போயிருப்பான்? இவனை தேடி எங்கெங்க அடையிறது? இது உப்புமானு பேரு. உப்பு போடக்கூடாது, காப்பியில சர்க்கரை போடக்கூடாது. சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, இது ரெண்டும் அண்ணன் தம்பி. இது ரெண்டையும் பிடிச்சி இந்த கிழவன் உடம்புல விட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு தெரிகிறான். ஐயோ, எல்லா உத்தியோகத்துக்கும் அந்த பாதுகாப்பு சட்டம் இந்த பாதுகாப்பு சட்டமும் இருக்கு. எனக்கு ஏதாவது இந்த சமயக்காரங்களுக்கு சட்டம் இருக்குதா? அதான் இல்ல. ஒரு போனஸ் உண்டா, ஒரு சம்பள உயர்வு உண்டா? என்ன ஏஜமா, எனக்கு ஏதாவது சம்பள உயர்வு கொடுங்க, நானும் நாட்டை போல ஊரு போல ஏதோ டெர்லியன்ல 2 சட்டையை கட்டி தச்சுக்கிட்டு ராத்திரில சுத்தி வர்றேன்னு சொன்னா, உனக்கு எதுக்குடா சம்பளம்? நீதான் ஒண்டி கட்டையாச்ச அப்படிங்கிறவன் என்னமோ இவன் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து கட்டின தொழுவத்து மாடு மாதிரி. ஐயோ, சட்டி காஞ்சி போச்சு, முட்டையை காணுமே. வச்ச சாமா வச்ச இடத்துல இருக்கா? அப்பனும் மகளும் என் டிபார்ட்மெண்ட தலையிடுறதே வேலையா போச்சு. எனக்கே சுடி கட்டு போச்சப்பா.
இவங்கிட்ட வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறந்து போகுது. முட்டைக்காரிக்கு ஒழுங்கா துட்டு கொடுத்தா தானே எல்லாம் கெட்டு போன முட்டையா கொடுத்துட்டு போறா. நல்லா சுட்டு சுட்டு வைக்கிற, நல்ல கிழவன் வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டுவான். ராவும் பகலும் டெல்லி எருமை மாதிரி கறந்து உழைக்கிறேன். பிரயோஜனம் என்ன? கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுனா இந்த ஆளா எப்ப பார்த்தாலும் ஏதோ இருக்கட்டும் நடக்குது. பசிக்குதே. என்ன கதவு பூட்டி இருக்கி? எல்லாரும் வெளியே போயிருக்கா போல் இருக்கு. வரட்டும் வரட்டும். எப்படி இன்னைக்கு இருந்து பார்த்துட்டு தானே போகணும். அல்லா வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம். வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம். எல்லாரும் கொண்டாடுவோம். பூட்டி இருக்கிற வீடுல ஏதாவது பூனே ஏந்தி ஒருட்டும். அடே பாப்பாவா? ஆமா சௌக்கியமா? சௌக்கியம்தான். ஆமா, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? இல்ல இல்ல, இப்பதான் வந்து இருக்கேன். அப்பா இருக்காரா? அப்பாவா? அப்பா இப்ப நீங்க பார்க்க முடியாதே. ஏன்? அப்பா வெளியூர் போயிருக்காரு. வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். ஏம்மா ஏம்மா, நான் இங்கதான் இருக்கேன். எதுக்கா போய் சொல்ற நீ? மண்டு மக்கு. அப்பா நீங்க வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும் சொல்றதுக்கு தவறி 2-3 நாள் ஆகும் சொல்லிட்டேன். ராவுத்தர் அப்படியே சொல்லிச்சு. அப்படித்தான் சொல்லி இருக்கும் போல் இருக்கு. எனக்கு ஏதோ ஞாபகம். இருக்கட்டும் இருக்கட்டும். பாருங்க, இந்த சாப்பாட்டு எல்லாம் வந்துச்சா, எல்லாரையும் சாப்பாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நான் வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆயிருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னம்மா சோபா கடையில என்ன தேடிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, நம்ம பூனைக்குட்டி இதுக்குள்ள விட்டுட்டு போனேன். பாவம் காணோம். நீ அப்ப விட்டுட்டு போனது இன்னும் இங்கே இருக்கும். எந்த சமையல் ரூமுக்குள்ள என்ன பண்ணுச்சோ, உருட்டிச்சோ, பிரட்டிச்சோ, எத்தனைச்சோ, இன்னும் எந்த ரூமுக்குள்ள போய் பதுங்கி இருக்கோ. எதை எடுத்தாலும் ஆச்சரியம் தான் உனக்கு. அல்ல ஐயா ராவுத்தரே, என்ன இது கைக்கு தொட்டு கட்டி விட்டுருக்கு? அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். ஐயோ, தோப்புக்கார ராவுத்தர். நம்ம தோப்பு குத்தகைய விட்டுலாம்னு நினைக்கிறேன். ஐயா, நம்மளால இனிமே காவல் காக்க முடியாதீங்க. என்ன பழையபடி ஜெட்கா வண்டி ஓட்ட போறீரா? தென்னந்தோப்பு நடல்லே நடக்க முடியாத நானா இனிமே ரஸ்தாவில ஜெட்கா வண்டி ஓட்ட போறேன். பின்ன எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு சலிப்பு? அதை ஏன் கேக்குறீங்க? போன வாரம் நம்ம தென்னந்தோப்புல 2 பயலு நின்றானுவ. ஒருத்தன் கீழே நின்றான், ஒருத்தன் மரத்து மேல நின்றான். என்னடாண்ட கதை எழுதுறா. யாரு மரத்து மேல நின்றவனா? அல்ல, மரத்து மேல சும்மாவே நிக்க முடியாது. இதுல கதை வேறையா? கீழே நின்றவன். என்னடா கதைன்னு? கதாநாயகனுக்கு தலைக்கு மேல ஆபத்துண்டான். கதறாண்டான், பதறாண்டான், எச்சிய முழுங்குறாண்டான். நான் அவனையே பார்த்துக்கிட்டு நின்றேன். மேல நின்ன பய இளநிய பறிச்சு என் கையில போட்டான். அல்லாண்ட எல்லாம் அவன் தான். அவன் ஓடி போயிட்டான். அந்த இப்ளீஸ் பயலுக மாத்திரம் என் கையில கிடைச்சானுவ,
அப்படியே சதக்கு சதக்கு சதக்குண்டு வெட்டி கைமா 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 பண்ணிவிடுவேன். ஏல தலிப்பு முகம் வாட வா. ஏண்டா நீ பாட்டுக்கு நினைச்சா போறது வர்றது, ஏதோ ஒரு தனிச்சாவி உங்க கையில கிடைச்ச உடனே இந்த உலகமே கையில கிடைச்சிட்டதாக நினைப்பா? ஏல பேச மாட்டியா? பேசணும் வாய் முத்து சிந்திடுமாடா. மனசுல ஏதையோ நினைச்சுக்கிட்டு அனாவசியமா பினாத்த கூடாது. பிடிக்கலையா என் சீட்டை கிழிக்க வேண்டியது, நான் போய்கிட்டே இருப்பேன். சீட்டை ஆடுறமுண்டா நல்லா இருக்கும். அத சொல்ல ராத்தர் ஐயா, அது ஆடுற சீட்டு, இது வேலை செய்யற சீட்டு. அதை விட்டுட்டு சும்மா பினாத்த கூடாது. பாத்தீங்களா ராவுத்தரையா, எனக்கு வாய்ப்பு போட்டு போடுறான் அந்த பைய. இல்ல கழுத போய் தென்னந்தோப்பு குத்தவ பத்திரம் அந்த பீரோக்குள்ள வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா போய். நானா வச்சிருக்கேன்? நான் பத்திரத்தை பூட்டி வச்சிருக்கேன். நீங்க வச்ச நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க ஐயா. அது இந்த பையல சொல்லி குத்தம் இல்ல, இந்த வீட்டு சோறு. ஒரு வாரம் சோழ தட்டையா போடுங்க, சரியா போயிடும். அப்படித்தான் போடணும். நான் போய் குத்தவ பத்திரத்தை எடுத்துட்டு வரேன். என்ன இங்க வேலைக்கார மாதிரியா இருக்கான்? குத்தவ பத்திரத்தை எடுத்துட்டு போனா குத்தி குத்தி பேசி காமிக்கிறான். செய்ய வேண்டியது செய்யாம செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வர்றான். இவனை விட்டா நமக்கு வழி இல்ல, நம்மளை விட்டா இவனுக்கு போக்கு இல்ல. எதற்கேளு பதில் சொல்ல மாட்டான். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி முழிப்பான். நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு இந்த கொசு கூட தேளுக்கு இருக்கிற வீரியம் எல்லாம் இருக்கு. இந்த 6 மொபைல் எங்கெல்லாம் பிளிட் அடிக்கணுமோ அங்க அடிக்க மாட்டான். இதுவும் நான் தான் செய்யணும். இங்கதான் கேம்ப் போட்டு பறக்கிறேன். அப்படி விட்டுருவானு எங்க பறக்கிற? இங்க உட்கார்ந்து நீ அப்படியே கண்ட இடத்துல வந்து பறக்கிறியா? விடுவானா? உன்னை கொண்டுடுவேன். நம்மளா இந்த வேலை செய்யும்போது எவ்வளவு இன்பமா இருக்கலாம். அடி என்ன பண்றீங்க? பாரு பீரோவை திறந்தா கொசு தேள் மாதிரி கொட்டிடுச்சு. ஒரே ஒரு முரட்டு கொசு நம்மள டவாய்க்குதமா? ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பாழ போலமா? அந்த கொசுவை கொல்லணும். இந்த பாய பாரு பிளிட்டே அடிக்கல. ஒரே நாத்தம். நீ கவனி மத ஹீரோ எல்லாம் இப்படி வச்சிருக்கிறது, அது ட்ரெஸ் இருக்கிறதா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த அங்க குத்தக பத்திரம், அப்ப கணக்கு வழக்கெல்லாம் சரி பாத்துருவோம். பாத்துருவோம். ஏங்க இதுக்குள்ள இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஐயோ என்னாச்சு? ஏங்க ஐயோ நின்னுக்குங்களே. ஐயோ என்னங்க என்னாச்சு? என்னங்க என்னாச்சு? ஐயோ கைய உள்ள கால் உள்ள. என்னங்க என்னங்க காணவே? என்னங்க என்னங்க காணவே? என்னங்க இங்க ஒருத்தர் நிக்க வச்சுனப்பா. நீங்களா? எழுந்துருங்க. என்னங்க பண்ணுது உங்களுக்கு? ஐயோ எனக்கு பயமா இருக்க. ஆண்களே இப்படித்தான். இந்தடி என்னடி எம்மாடி கண்ண தர இங்க கையங்க பப்பு கடை நண்டு வருது, நரி வருது, நண்டு வருது பெண்டு வருது. என்னடா பண்ணுது உனக்கு? அண்ணா என்னடா மயக்கம் போட்டா தண்ணி கொடுக்கணும். மக்கு மக்கு மண்டு மக்கு. இவருக்கு தானே கொடுக்கணும்.
இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? என்னடா இது? கொஞ்சம் இருங்க, வந்துட்டேன். இருக்கிறேன். இந்த வீட்டுல பழிவாங்கும் படலம் நடக்குதா? அடுப்பாங்கறல பூண்டு அதோகதி பண்ண 2 கால் பெருச்சாளி பய எவன் முழிச்சா பிரயோஜனம் இல்ல. அடுப்பாங்கரைய சந்தியில இழுத்து நார் அடிப்பேன். ஒரு நாய் பூந்து தின்னு இருந்தா கூட கொஞ்சம் நாய்க்கா இருந்திருக்குமே. யாரடா நாய்ங்கிற? எனக்கு கோபம் வந்துச்சு. நரசிம்மாவதார எடுத்து உன் வயத்தை கிழிச்சு புடவை ஒரு மாலை போட்டுருவாங்க. அது பிறகலாத நாடகத்துல தோச திருப்தியை எடுத்தேன். பத்மாசூரனா மாறுவேன். உன்னை சாம்பலாக்கி கொடுக்கணும். ஐயோ ஐயோ கொண்டு விடும். உங்ககிட்ட 20 வருஷம் வச்சதை என்ன கொண்டுட்டியே. ஆறுமுகம், 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 ஆறுமுகம். இதுவரைக்கும் நான் என் பொண்டாட்டி கூட அடிச்சதில்லடா. உன் மேல உள்ள குறியத்துல உதச்சு புட்டேடா. அது இடத்துல பட்டுச்சா? இதுவரைக்கும் சமைச்சு போட்டுதான் எனக்கு எடுத்து. இப்ப செத்து போய் எனக்கு எடுத்துறாடா. போய் கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க ஐயா. தண்ணி தானடா கொண்டாடுறேன். என்னமோ பதற நாட்டியம் ஆடுற, கதகளி ஆடுற எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பரிதாபம் தாங்க முடியாம கண்ணை திறந்தேன். இதான் பெரிய மனுஷன் வேலையா? பொண்டாட்டி கையால் ஆவாங்கெல்லாம் சமயக்காரங்கிட்ட வந்துட்டா கடுகுடி விளையாடுறதா? என்னடா அது? போன மாசம் பணம் காணாம போச்சு, அதுக்கப்புறம் நெக்லஸ் காணாம போச்சு, இப்ப சமையல் வீட்டுல இப்படி பலாரம் போயிருக்க. என்னடா அது? ஏதாவது கண்டுபிடிச்சான்? நான் மயக்கமா இருக்கும்போது நீ என்னென்ன பண்ணுன? இப்படி 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 எல்லாம் பண்ணுனியா? தொட விட மாட்டானே, சுயரணையில ஒண்ணு பண்ண விட மாட்டானே. ஏங்க, இந்த பக்கம் ஒருத்தன் கையில பையோட ஒல்லியா ஒரு சேல்ஸ்மேன் வந்தாங்களா? ஏன், என்ன விஷயம்? என்னங்க, அவன் கையில கலெக்ஷன் பண்ண 5000 ரூபாய் பணம் இருக்குது. அந்த பணத்தோட ராஜாம்பாளத்துல உள்ள 101 நம்பர் வீட்டுக்குள்ள புகுந்தான். அப்புறம் வெளியே வரவே இல்லை. பார்த்தா அந்த வீடும் பூட்டி கிடக்குது. எந்த தெருவு? ராஜாம்பாள் தெருவு. நம்பர் என்ன? 101. எந்த ஏரியா? செனாய் நகர். ராஜாம்பாள் தெரு 101 செனாய் நகர். நாங்க பாக்கலையே. இதுக்கு அப்படி விசாரிச்சீங்க? ஏதோ கொள்ளையடிக்க போறவங்க மாதிரி. ஏன் அது? நாங்க பாக்க சார் தந்தி. தந்திங்களா? ஆமா சார். ஐயாவுக்கு? ஐயாவுக்கு. இந்த கையெழுத்து போடுங்க சார். இந்த இடத்துல தானே? ஆமா சார். வணக்கம். எஜமான்ற தந்தி விடுறா சீக்கிரம். ஓஹோ, நான் இன்னைக்கே பம்பாய் போகணும். ரொம்ப முக்கியமான தாக்கலம். அதனாலதானே கடைக்கு கொடுக்காம வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்பா, நீங்க இன்னைக்கு நிச்சயமா பம்பாய் போறீங்களா? நான் இன்னைக்கு விமானத்துல போயிட்டு நாளை காலையில விமானத்துல இங்க வந்துருவேன். சரிப்பா. ஆமா, நீ எங்க அவசரமா போற? எனக்கு கொண்டு எடுத்து வைக்க வேணாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. போய் படி படி படி. ஏண்டா, நீ எங்க திருவத்தூர் போன? நீ எதுக்கு? பட்டத்தார் சமாதியை பாக்குறதுக்கா? ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டை விட்டு அந்தாண்ட போக மாட்டேன். வேட்டி சட்டைக்கெல்லாம் சோப் போடணும். இங்கே சமாதியில இரு. நீ பையன்கிட்ட நல்ல நெளிவு இருக்கு. நெளிவு இல்ல, அது இழுப்பு. நீங்க வாங்க. ஐயா இல்ல, என்ன? நம்ம பாப்பாவை தனியா இந்த வீட்டுல விட்டுட்டா நீங்க பாம்பேக்கு போக போறீங்க? ஆமா. வேண்டாமுங்க. ஏன்னா எப்போ பூட்டின வீட்டுக்குள்ள இருந்த பதார்த்தம் எல்லாம் காணாம போச்சோ, இந்த வீட்டுல காத்தோ கருப்போ லாவிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால கன்னி பெண்ணை தன்னந்தனியா விட்டுட்டு போகாதீங்க. யாராவது தெரிஞ்சவங்க வீடு இருந்தா அங்க விட்டுட்டு போங்க. இந்த விஷயம் பாப்பா கூட தெரிய வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் இந்த காலத்து புள்ளிங்க, சின்ன சிறுசு, இதெல்லாம் கேட்டா அதுக்கு கிண்டலா இருக்கேன். சரிதான். நான் வரட்டுங்களா? சரி, நீங்க புறப்படுங்க. அல்லா அல்லா. இல்ல, ஆறுமுகம், ஆறுமுகம், இங்கதான் இருக்கடா. என் பீரோல கைப்பை இருக்கு, எடுத்துட்டு வாடா. என்னடா பைய அரஞ்சமா நிக்கிற? கைப்பை போய் எடுத்துட்டு வா. எடுத்துக்கிட்டு வரேன்.
கையில கொண்டு கொடுத்த மாதிரி கட்டம் துணி கைக்கு வந்துட்டு போகுது. ராவுத்தர் சொன்னது மாதிரி பேய் பிசாசு இருக்குமோ? முருகா, இல்ல இல்ல, பூனை, நம்ம விட்டு பூனை. முருகா, பிசாசா பூனையா? ஐயோ முருகா, 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 என்னமோ என் மனசுல இன்னைக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கு. கதவை திறடா, கதவை திறடா. ஊட்டி உருளைக்கிழங்கு மாதிரி காட்சி அடிக்கிறீங்களே, நீங்க யாரு முருகா? உயிர் பிச்சை கொடுங்க. நான் முருகன் இல்லடா, கருப்பு காத்தன்னு கேள்விப்பட்டிருக்கியா? கருப்பு காத்தா? காத்து கருப்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முருகா, நான் நம்ம முதலாளிக்கு துரோகம் செய்ய மாட்டேன் முருகா. முட்டைய திருடி திருடி குடிக்க மாட்டேன் முருகா. முதலாளிக்கு அடங்கி நடக்கிற முருகா. சமயக்கார மடையா, முருகா, இன்னைக்கு எங்கடா தங்க போற? நான் இங்க சம்பளம் வாங்குறேன், இங்க தானே தங்க போறேன் முருகா. எங்கடா ராத்திரி படுக்க போற? வேலையெல்லாம் ஆகி போச்சு, அடுப்பாங்கறல செவனேன்னு படுத்துக்கிற முருகா. அங்கேயா படுக்கிற? ஆமாங்க முருகா. படு, ராத்திரி வந்து உன் எலும்பை என்ற. இந்த ஊர்லயே இல்ல, திருவத்தியூர் போற முருகா. கதவை சாத்திரா, சாத்திரடா. அவசரம் ஏதாவது தெரியுதா அந்த பையலுக்கு? பைய எடுத்துட்டு வாடா, பைய பைய வருவான் போல். என்னடா அது? என்ன திருவத்தியூருக்கு அனுப்புங்க, திருவத்தியூருக்கு அனுப்புங்க. உனக்கு மூணு கடை இருக்கா இல்லையா? அப்ப போக மாட்டேன்னா இப்ப போறேங்கிற? அப்ப சொல்றேன், இப்ப இன்னும் இந்த வீட்டுல ராத்தங்க மாட்டேன். உடனே என்ன திருவத்தியூருக்கு அனுப்புங்க, திருவத்தியூருக்கு அனுப்புங்க. இந்தாங்க சாரி எடுத்துங்க, போய் தொலைடா. எருமப்ப நீ புறப்படுமா? இங்கப்பா உன்னை அடையாறுல உங்க அத்தை வீட்டுல விட்டு நான் புறப்படணும். இந்த வீட்டுல நீ தனியா இருக்க கூடாது. அப்பா நான் தனியா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. துணைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களை இட்டுட்டு வந்துடுறேன். அம்மா தான் காலையில வந்துடுறாங்களே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த சாவி கொடுமா. எதுக்குப்பா? வீட்டுல யாருமே இருக்க போறது இல்ல, ஆளுக்கு ஒரு சாவி எதுக்கு? புறப்படு. அப்பா அவசியம் அத்தை வீட்டுக்கு வரணுமா? அவசியம் வரணும் சொல்றேன். என்னமா இது சும்மா பேசிக்கிட்டே நிக்க? புறப்படு. சரி இருங்க, புஸ்தகத்தை எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா. நேரங்காலம் ஒண்ணுக்கும் தெரியறது இல்ல, சும்மா வள வள வளன்னு பேசிக்கிட்டு. என்னங்க என்னங்க, எங்க அப்பா என்ன எங்க அத்தை வீட்டுல விட்டுட்டு பம்பாய் போறாராம். கவலைப்படாதீங்க, அத்தையை ஏமாத்திட்டு எப்பயாவது ராத்திரிக்கு நிச்சயமா இங்க வந்துடுறேன். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதா நிச்சயமா ராத்திரி வந்துருவியா? லதா, லதா, இது வேற. முதல்ல இத்த அடிக்கணும். போலாம்ப்பா. மாமா மாமா கார் எடுத்துக்கிட்டு நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன் மாமா. எல்லாம் ரவுண்ட் எல்லாம் போவேனா, ஏரோட்ரமுக்கு என் கூட வர்றேன். அப்புறம் நீயே கார் எடுத்துட்டு வந்துரு. லதா நீ உள்ள போ. ராஜம், நான் இப்ப அவசரமா பாம்பே போறேன். பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. கோமதி கூட வீட்டுல இல்ல. அதுல பாரு, பூட்டி வச்சிருந்த வீட்டுல சமையல் செய்த பண்டம் எல்லாம் காணாம போயிருக்கு. அது ஏதோ காத்து கருப்பு வேலைன்னு சொல்றாங்க. இவ கூட நான் இல்லாத போது வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கேப்பா. இவளா கேட்கறது இல்ல, அந்த காத்து கருப்பு வேலையா. அதனால நான் வர்ற வரைக்கும் இங்கே இருக்கட்டும், கட்டிக்கிட்டு இங்கே தூங்குவேன். நீங்க போயிட்டு வாங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். சரி. அடடே, என் கைப்பைய வீட்டுல வச்சுட்டு மறந்துட்டேன் பாத்தியா? செக்கு புஸ்தகம், முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் அதுல இருக்கு. நான் போய் எடுத்து. வண்டி எங்க போச்சு? இந்த பையன் எடுத்துட்டு போயிட்டானா? என்ன புள்ளைய பத்தி வச்சிருக்க நீ? சரி சரி, நான் அந்த ஸ்கூட்டர்ல ஏரோட்ரம் போறேன். அந்த பயல நடந்தே வந்து ஸ்கூட்டர் எடுத்துட்டு வர சொல்லு. சரி அண்ணா.
அடிபட்டு போயிடுச்சு போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க பாருங்க. ரொம்ப வேதனைப்படாத துணி. என்ன இந்த சமயத்துல போய் துணியை கட்டிக்கிட்டு இருக்க? வேட்டி கிழிச்சு கட்டும் போது வேட்டி கிழிக்காத, வேட்டி கிழிக்காத. அப்ப சட்டையை கிழி. ஐயோ, புரியா? டாக்ஸி, டாக்ஸி, ஏய், வாங்கடா. ஏய், பம்பாய் போடு. பம்பாய் போடு. ஐயப்பா, பாத்துறப்பா. ஏய், குடுங்கடா, பம்பாய் போடு. ஒன்று கொண்டுட்டானே. அடிப்பட்டதுல மூளை குழம்பு போச்சு. இருக்க மாட்டேங்க. கட்டி இது என்ன ரத்தம் நினைச்சீங்களா? பின்ன என்ன, எவனோ வெத்தலா கேத்துல துப்பிட்டான்டா. பக்கத்துல வராது. ஐயோ, இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்கு. போப்பா. யார் அவன் டாக்ஸி கூப்பிட்டு அவனு கேள்றா. இந்தப்பா நீங்க கொடுங்க. நாங்க எங்க கொடுக்கறது? பைத்தியண்டா. யாரா பைத்தியம்? ஏய், தெருவுல போற எந்த பைத்தியார பையில சட்டையில கிழிச்சு போட்டான்டா. நானடா பைத்தியம்? நான் ஷாப் மர்ச்சன்ட். அப்புறம் எங்கடா? இன்னும் 6 நிமிஷம் தான்டா இருக்கு நான் பிளைன்ல போறதுக்கு. ஐயா, இவர் பிளைன்ல போறாரா? ஏன் பிளைன்ல போனா என்ன? மாண்டு பையல. அப்புறங்கம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. சொப்புண்டாரு, துறவுண்டாரு, பத்திரம் உண்டாரு, பாடி உண்டாரு, பாம்பே உண்டாரு, பயணம் உண்டாரு. இப்ப திடீர்னு வேட்டையை கிழிச்சுக்கிட்டு இப்படி ரோட்ல ஓடுறாரு. அரே அல்லா, என்ன உலகம், என்ன துனியா. போகணும் வேற கிடையாது சொல்லி என்ன பண்றது? வேற ட்ரம்ல போகணும். ஐயோ, உண்மையில எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல் இருக்கு.